Hello everyone, welcome to my channel. So in the video பார்த்தீங்கன்னா PGTRB இங்கிலீஷ்ல போம் வந்து எத்தனை இருக்கு அதை எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணி எந்த ஆர்டர்ல நம்ம படிச்சா நம்ம ரொம்ப சீக்கிரம் படிச்சு முடிக்க முடியும் as well as நல்லாவும் படிக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரோஸ்க்கான ஓவர்வியூ அண்ட் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருந்துருக்கேன். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் இது முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடி பிளான் மாதிரி கொடுக்கல, பட் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலான்றது சொல்கிறேன். ஏன்னா நான் அடுத்த ஸ்டடி பிளான் வந்து போட போகிறேன், 75 days ஸ்டடி பிளான் போட போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து 75 daysக்குமே எப்படி செக்ரிகேட் பண்ணி போடலாம் படிக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அண்ட் என்னோட இந்த மெம்பர்ஷிப் வீடியோவில் வந்து ஒரு யூனிட்டாக வந்து நான் வந்து கம்ப்ளீட் ஓவர்வியூ மாதிரி எடுக்கிறேன். கம்ப்ளீட் 1 mark என்னென்ன மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போட போகிறேன் மெம்பர்ஷிப் வீடியோஸில். நீங்கள் இது வரைக்கும் மெம்பர்ஷிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் போமை வந்து 3 டிவிஷனாக பிரிச்சுருக்கேன். ஸோ எப்படின்னா நான் 2 இதாக பிரித்து ஒரு இது வந்து டீட்டெயில்ட் அண்ட் நான் டீட்டெயில்டு ஸ்டடி. ஸோ எதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும், எதெல்லாம் வந்து நான் டீட்டெயில் மாதிரி தான் படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, மாட்ரேட் அண்ட் டிஃபிகல்ட் லெவல். ஸோ இந்த போம் வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்கேன்னா பேஸ்ட் ஆன் லைன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த மீனிங். அதாவது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில போம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் கம்மியாக இருக்கும், பட் அதை பற்றி நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குப்லகான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான், பட் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் லைன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் அது கொடுக்குற மீனிங் அண்ட் தீம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நான் வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ அண்ட் அந்த டிஃபிகல்ட் லெவலில் 20 இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து தான் வந்து நான் நான் டீட்டெயில் எடுத்திருக்கேன். ஈஸி அண்ட் மாட்ரேட் ரெண்டுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக படிக்கிறது தான். அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் கொடுத்துருக்க 20 போம்ஸ்லேருந்து தான் 9 நான் டீட்டெயில் போயம் எடுத்திருக்கேன். அந்த நான் டீட்டெயில் வந்து நீங்கள் லைன் பை லைன் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. நீங்கள் காமனாக பேசிக் டீட்டெயில்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 49 போம்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் சார்சரோட த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ அது வந்து ப்ராக்கெட்டில் தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலுமே நம்ம அதை பற்றின ஒரு ஓவர்வியூ மாதிரி தெரிஞ்சுக்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் சேர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் 49 போம்ஸ் இருக்குது. அதை வந்து ஈஸிக்கு 14, மாட்ரேட்க்கு 15, டிஃபிகல்ட்டி லெவலுக்கு வந்து 20 நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லைன்ஸ்க்குள்ளே இருக்க போம்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் படித்தாலே உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சிடும். ஒரு 3 டைம்ஸ் போம்ஸை படிச்சுட்டு ஒரு சம்மரியை படிச்சிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பொயட்டிக் டிவைசஸ் இந்த மாதிரி மேஜரான விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லணும்னு நினச்சது வந்து போயட்டுக்கு வந்து ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அவர் போயட் யார், அந்த போயமோட போயட் யார், அவர் எந்த பீரியடில் இருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல்லி, கீட்ஸ் இவங்களாம் வந்து ரொமான்டிக் பீரியடு, சாசர்லாம் வந்து ஏஜ் ஆஃப் சாசர் அந்த பீரியடில், ஐ மீன் மிடில் இங்கிலீஷ் பீரியடில், அந்த மாதிரி மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீரியட் இருக்கும் இல்லைங்களா, ஏஜஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஏஜில் இருந்தாங்க அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருந்ததா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பொயட்டுக்கெலாம் வந்து ஒரு சில பேர் இருக்கும். ஃபார் சாசர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொயட்டுக்கும் வந்து ஒரு சில நேம்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன நேம்ஸ் இருக்குது அண்ட் அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸில் 1-2 நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். நிறைய எல்லா ஒர்க்ஸையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப மேஜராக ஒரு சில ஒர்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக போனீங்கன்னா உங்களால் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா நமக்கு மெமரி பவர்ன்றது நம்மளால் கொஞ்சம் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லைங்களா. நீங்கள் போயட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் போயம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. விச் இஸ் போயம்லேருந்து தான் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சானட், ஒசிமாண்டியஸ் அண்ட் காட்ஸ் கிராண்டர், ரெண்டுமே வந்து சானட்ஸ் தான். 14 லைன்ஸ் தான் இருக்கும். இது ஒசிமாண்டியஸ் அது வந்து ஷெல்லி எழுதின ஒரு சூப்பரான போம். இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷனும் போட்டிருக்கேன். அண்ட் ப்ரொலாக் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வருது. அன்னோன் சிட்டிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிசன், அது ஒரு சூப்பரான ஒரு போம்னு சொல்லலாம். ஒரு சிட்டிசன் வந்து இறந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத வந்து ஒரு சிட்டிசன் வந்து இறந்து போன சிட்டிசனை வச்சு
சொல்லியிருப்பாரு, அழகாக சொல்லியிருப்பாரு. அதுவுமே நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் கேம்பிரிட்ஜ் லேடிஸ் அ சாங் ஆஃப் ஹோப் டெலிஃபோன் கான்வர்சேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தட் இஸ் இந்த ஒசிமாண்டியஸ் காட்ஸ் கிராண்டியர் அன்னோன் சிட்டிசன் சாங் ஆஃப் ஹோப் டெலிஃபோன் கான்வர்சேஷன். இது எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஈஸி லெவல்லே தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆன்டி சஃப்ரஜிஸ்ட், த ஸ்பேரோ அட் கூலுலா, அ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி, த தாட் ஃபாக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் தாட் ஃபாக்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். இது கூலுலான்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போம். அண்ட் இதில் வந்து 2 போம் இருக்குது. ஸோ ஜூடித் ரைட் எழுதின ஒரு போமும் இருக்குது, இன்னொருத்தவங்களும் இந்த போம் எழுதியிருக்காங்க. அட் கூலுலா அப்படின்ற மாதிரி ஒரு போம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை படிக்கிறப்ப நீங்கள் பார்த்து படிங்க, ஜூடித் ரைட் எழுதின போம் தானா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு படிங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி அப்படின்ற கேட்டகரியில் இந்த 14 போம்ஸும் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வியாட் எழுதின ரிமெம்பரன்ஸ் வந்து குட்டி போம் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து இம்ப்ளைட் ஆகி இருக்கும். ஏன்னா வியாட் வந்து ஒரு சீக்ரெட் லவ் இருக்கும். அந்த சீக்ரெட் லவர் யார், அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க, அவங்க அந்த சீக்ரெட் லவர் வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்ததுனால அவங்க எப்படிலாம் இப்போ மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு வேறு பேரும் இருக்குது, இன்னொரு பேர் இருக்குது. அந்த நேமில் தான் வந்து காமனாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ நான் அடுத்து உங்களுக்கு போடுறேன். டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ், இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு போம். நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க யூஜிசி நெட்டில் இருந்தெல்லாம் கூட. ஸோ அதுவும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. த கேனனைசேஷன் இஸ் ஆல்சோ எ வண்டர்ஃபுல் போம். ஒரு லவரை வந்து பேஸ் பண்ணி எழுதுவாங்க. அண்ட் மெட்டாஃபிசிக்கல் போயட், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்னால் என்ன அப்படின்றது. அவர் கேஷுரேனா ட்ரீ, இதை பற்றியும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டேன். அண்ட் ராபர்ட் ஃப்ராஸ்டோட பிரிட்ஜஸ் அண்ட் மெண்டிங் வால், இது 2மே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான போம்ஸு. ஆக்சுவலாக பிரிட்ஜஸ் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீ வந்து எப்படி அது சாஞ்சிருக்கு, அது எதனாலலாம் அப்படி இருக்குது, எப்படி பசங்கள்லாம் விளையாடினதுனாலே நிறைய அந்த மாதிரி பேசுவார். ஒரு ஃபிலாசபிக்கலாகவும் இருக்கும். அண்ட் மெண்டிங் வால் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் ஒரு வாலை வந்து சரி பண்ணும், ரிப்பேர் பண்ணும், அதுதான் இதுவே. பட் அதில் எவ்வளோ ஃபிலாசபிக்கலாக அவர் இன்க்ளூட் பண்ணுறாரு அப்படிலாம் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் R.W. எமர்சனோட பிரம்மா, இதுவுமே வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் போம் தான். இந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட் லெவல்லே அடுத்தது ஓட் டு அ நைட்டிங்கேல். ஆக்சுவலாக வந்து இது வந்து போம் தான் வந்து மாட்ரேட் லெவலே தவிர, பட் இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது இருக்குது. இதுவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். டோவர் பீச் பை அர்னால்ட், இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி இருக்கிற ஒரு போம். அதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா உல்லிசஸ் பை டெனிசன். பைசாண்டியம், இது ரொம்பவே ஃபேமஸான போம். செயிலிங் டு பைசாண்டியம், ஈவன் நீங்கள் பைசாண்டியம் படிக்கிறப்ப Sailing to Byzantium-ஓட சம்மரி மட்டுமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ நோ வை த கேஜ்ட் பேர்ட் சிங், இட் இஸ் அ ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம் பை மாயா அஞ்சலோ. இதே நேமில் வந்து அவங்க வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபியும் எழுதியிருக்காங்க. அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியுமே வந்து இதே பேரில் தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து இதை கேஜ்டு பேர்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. வெறும் கேஜ்டு பேர்ட் அப்படின்னும் இந்த போம் வந்து நேம் ஆகிருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, வெறும்னே கேஜ்டு பேர்ட் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் அர்னால்டோட ஸ்காலர் ஜிப்சி, Kamala Dasoda an introduction, and Panjo Patterson the Waltzing Matilda. So Waltzing Matilda is a wonderful poem. Actually பார்க்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஒரு ரைம் சாங் தான் அது. ஆக்சுவலாக நம்மளோட ரைமிங் சாங் தான். பட் அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது இல்லைங்களா, இது அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை கேட்டுட்டு நீங்கள் கேட்குறப்ப வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா அந்த போமோட நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. மியூசிக் யார் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்கலாம். ஸோ அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து மூவிங் ஆன் டு டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இதில் தான் வந்து எல்லா போம்ஸுமே வந்து 100 லைன்ஸ்க்கு மேலே தான் இதில் இருக்க எல்லா போம்ஸுமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போம்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய லைன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களால் டீட்டெயிலாக படிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொலாக் அண்ட் புக் ஆஃப் டச்சஸ், பேரடைஸ் லாஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சலாம் அண்ட் அஜிடோபிள், ப்ரில்யூட் புக் 1, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு போம்க்கே வந்து நீங்கள் 1 வீக் 4 days to 6 days வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ டே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேஜராக என்னென்ன கேட்பாங்க, இல்லை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து என்னென்னலாம் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். அதுவே வந்து போதும். ஸோ இதில் இருக்க போம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், புக் ஆஃப் டச்சஸ், பிரத்தலாமியன், எபித்தலாமியன், பேரடைஸ் லாஸ்ட்,
The Rape of the Lock, Absalom and Achitophel, Elegy Written in a Country Churchyard. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான போம். யூஜிசி நெட்டில் ஒரு தடவையும் இதை பற்றி ஒரு கொஷினாவது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் தி ப்ரில்யூட் இம்மார்டாலிட்டி ஓடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான, ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி இது பண்ணார் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து ஸோ அந்த போமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இன்ன வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள். And William Wordsworth, the Tintin Abbey, Coleridge's Ode to Dejection, Kubla Khan, Adonis, Absalom and Achitophel, Andrea del Sarto, The Wasteland, Out of the Cradle, Endlessly Rocking, Geetanjali, The Dying Eagle. இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் வர போம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்க போம்ஸ்லேருந்து தான் வந்து நான் உங்களுக்கு 9 போம்ஸை நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களால் படிக்கவே முடியாது அந்த போம்ஸை ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, அந்த போம்ஸ் வந்து 9 இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த போம்ஸ்லாம் தான் வந்து நான் டீட்டெயிலில் நீங்கள் படிக்க வேண்டிய போம்ஸ். மற்றதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறத முடிச்சிடுங்க, அடுத்து மாட்ரேட், அதுக்கப்புறமா டீட்டெயிலில் இருக்கிறது போம்ஸ்க்கு ஒன்றா நீங்கள் வந்து லைன்ஸையும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்மரி படிங்க, அதுக்கப்புறமா லைன்ஸ் படிக்க ஆரம்பிங்க. எப்பயுமே லைன்ஸ் நிறைய இருக்குது ஒரு போம்ஸில் வந்து ஒரு 50 லைன்ஸ்க்கு மேலே 100 லைன்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் லைனை மட்டுமே எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா, அந்த போமை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஓவர்வியூ, அது எப்போ எழுதினாங்க, யார் எழுதினாங்க, எதுக்காக அதை எழுதினாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வரும். எந்தெந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட் சார்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அண்ட் போயட்ரி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி 2-3 வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபே வந்து அந்த போமோட பேசிக் வியூ இது கொடுத்துருந்துருப்பாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் நிறைய கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, மற்ற இதில் இருப்பீங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எந்த கோச்சிங் சென்டராக இருந்தாலும் அவங்க லிட் சார்ட்டில் இருக்க பேசிக் திங்ஸோ சம்மரியோ தான் எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க அவங்களோட புக்ஸில். ஸோ நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். கோச்சிங் கிளாஸ்க்கு போய் வாங்குறீங்க அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வாங்குறத நீங்கள் இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு சிலரால் கோச்சிங் கிளாஸ் போக முடியாது, மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஐயோ நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெட்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எதுவுமே வந்துட்டு அவைலபிளாக இல்லை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எப்பயுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலராக இந்த கோச்சிங் கிளாஸ்க்கு போனால் செலக்ட் ஆகிடலாம், அந்த கோச்சிங் கிளாஸ்க்கு போனால் செலக்ட் ஆகிடலாம், இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணால் செலக்ட் ஆகிடலான்ற மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன ஒரு கோச்சிங் கிளாஸ்க்குன்னு போகிறப்ப நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க. அந்த பணம் கட்டியிருக்கிறதுனாலேயே வந்துட்டு அச்சிச்சோ நம்ம இவ்வளோ பணம் கட்டியிருக்கோம், நம்ம அதுக்காக படிக்கணும், அந்த பணம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்து பணம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் நீங்களே வந்து மோட்டிவேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா அதை விட நீங்களே வந்து பெட்டராக படிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே ஒரு சைடாக நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறாங்கன்னா அதில் இருக்கிறது மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியாது. ஏன்னா அவங்க வந்து சப்போஸ் அதில் போகிறதுல ஒரு சில வீடியோஸ் புரியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற சில வீடியோஸில் இருக்கிறத யூடியூப்பை ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்கள போய் நெட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து பணம் கட்டிட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு எஃபர்ட் போடுறதும், நம்ம இன்னும் எஃபர்ட் போடணும். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ஒரு நெட்லேருந்து ஒரு இதை என்ன சொல்கிறது, ஒரு போமை வந்து டவுன்லோட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு நோட்ஸ் எடுக்கிறதாகட்டும், சம்மரி எடுக்கிறதாகட்டும், நீங்கள் தேடினீங்கன்னா வரப்போகுது. நீங்கள் தேட தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தேடி படிங்க, உங்களாலையும் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.